கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போயிருந்த தலைப்பு என்னவென்றால் கசப்பை இனிப்பாக்கும் இயேசு. அல்லேலூயா. கசப்புகளை இனிப்பாக்கும் இயேசு. நான் வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டு இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இப்படி சில வசனங்களை எனக்கு கொடுத்தார். இப்படி தேவன் சில வசனங்களை எனக்கு கொடுக்கும் போது அதனை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்த விரும்பினால் அதற்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். அங்கேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பை இனிப்பாக்கும் தேவன். தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு கசப்பை கொடுப்பது அல்ல. கசப்பு நமக்கு அவசியம். கசப்பு நமக்கு அவசியம். எப்பொழுது இனிப்பை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அது சுகர் கடுமையாக என்ன செய்துவிடும், ஏறிவிடும். அதற்கு சில பாவைக்காய், இன்னும் சில கசப்பான ஆகாரங்கள் இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறையாவது, அளவிட்டால் 2 வாரத்திற்கு ஒரு முறையாவது, அளவிட்டால் மாதத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காலங்களில் வருடத்துக்கு ஒரு முறையாவது இஞ்சி தட்டி கொடுப்பாங்க. வருடத்துக்கு ஒரு முறையாவது கொஞ்சம் வேப்ப குழந்தை அரைச்சி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இந்த காலத்துல எதுவுமே செய்கிறது இல்லை. ஏனென்றால் கசப்பு அநேகருக்கு தேவையில்லை என்று நினைக்கிறீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்கிற வார்த்தை கசப்பை இனிப்பாக்கும் இயேசு. வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. என் அன்பு தேவனுடைய சின்னமே, இதுல நீங்க ஒரு வேலை கேட்கலாம், இதுல கசப்பை எப்படி தேவன் இனிப்பாக்குகிறார் என்று. இங்கே 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் சொல்லுங்கள். தேவன் நாம் இனிமையாய் வாழ்வதற்கு தேவையான சகல காரியத்தையும் அவர் என்ன செய்து விட்டார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நம்முடையவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் என்ன செய்கிறது இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னவென்றால் தேவன் நாம் இனிப்பாய் இருப்பதற்கு, இனிமையானவர்களாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை இனி நான் செய்யலாம். கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யார் என்பதை குறித்து 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் வம்சமே, நாம் இஸ்ரவேலுடைய வம்சம், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இஸ்ரவேலுடைய வம்சமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நாம் என்று இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அன்றைக்கே தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய சகலவற்றையும் அவர் செய்து என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்வதும் தான் நம்முடைய வேலையாய் இருக்கிறது.
ஹல்லேலூயா. ஐயா சொல்லப்பட்டிருக்கிறது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க எதிர்பார்த்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? நல்லா நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கசப்புகளை இனிப்பாக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவுக்கு, சொல்ல மாட்டீங்களா, நாம் இயேசுவுக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கனிகளை நாம் இயேசுவுக்கு கொடுக்கும் போதுதான், நல்ல கனிகளை நாம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுகிறது? மாற்றங்கள் ஏற்படுகிறது. கசப்பு என்று சொன்னால் அது தீமை, அல்லவிட்டால் பகை, பகைமை. பகைமை எதை கொண்டு வரும்? கசப்பை கொண்டு வரும். குடும்பத்துக்குள்ள சிலருடைய குடும்பத்துல புருஷன் மனைவி ரெண்டு பேருக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, சரியான நிலவரம் அவங்களுக்குள்ள இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் கசப்போடு கூட என்ன செய்கிறார்கள்? வாழ்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருப்பீர்கள் என்று சொன்னால் கசப்பு என்கிற ஒரு வேர் நமக்குள்ளே இராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கசப்பான அனுபவங்கள் நமக்கு நிறைய இருக்கு. கசப்பான அனுபவங்கள் நமக்கு நிறைய செய்து இருக்கு வாழ்க்கையில. ஆனால் அந்த கசப்புகள் எல்லாவற்றையும் இனிமையாக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, நாம் தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். யாருக்கு நல்ல கனிகளை கொடுக்கணும்? சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு நல்ல கனிகளை சொல்லுவோம் கொடுக்கணும். இப்போ இந்த சபையினுடைய இடத்துல 2 கனிதர விருட்சம் இருக்கிறது. ஒன்று கொய்யா மரம், இன்னொன்று நெல்லிக்காய். கொய்யா மரத்தினுடைய கனி இனிப்பா இருக்கும், நெல்லிக்காய் மரத்தினுடைய கனி சொல்ல மாட்டேங்க, புளிப்பு, துவப்பு, இனிப்பு 3 கலந்து இருக்கும். நான் சொல்றது உண்மைதானே? புளிப்பு இருக்கு, வாயை போட்ட உடனே என்ன செய்யும்? புளிக்கும். அப்ப கொஞ்சம் உடனே என்ன செய்யும்? துவக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாச்சு என்ன செஞ்சிடும்? இனிப்பா இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த கனிதர வர்க்கங்கள் இருக்கிறது. இந்த கனி சரியாய் கொடுக்காவிட்டால் அந்த கனிதர வர்க்கத்தை நாம் இடத்துல என்ன செய்திருக்க மாட்டோம்? வைத்திருக்க மாட்டோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கசப்பான அனுபவங்கள், நம்முடைய எல்லாமே கசப்பான அனுபவம் என்று சொல்லும்போது, கசப்புகள் வருவதற்கு முதலாவது பொருளாதாரம். பொருளாதார பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா என்னது வந்துருது? கசப்பு என்ன வந்துருது. இரண்டாவது, அவர்களுக்குள்ள விட்டு கொடுக்கிறதான மனப்பான்மை இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குள்ள என்னது வந்துருது? கசப்பு வந்துருது. மூன்றாவது, ஒருவருக்கொருவர் புரிந்து வாழவில்லை என்றால், ஒருவருக்கொருவர் புரிந்து வாழவில்லை என்று சொன்னால் அங்கே கசப்பான அனுபவம் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. நான்காவது, அங்கே ஒருவருக்கொருவர் இருக்கிறது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாவிட்டால், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அங்கே கசப்பான அனுபவங்கள் என்ன செய்கிறது? வந்துருது. இந்த நாளையும் மாற்றுவதற்கு இயேசுவால்தான் முடியும். அல்லேலூயா. பொருளாதார கசப்பு, புரிந்து கொள்ளாத கசப்பு, விட்டு கொடுக்காத கசப்பு, எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாத கசப்பு, இந்த கசப்புகளை தேவன் நமக்கு இனிப்பாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் யாரை பார்க்க வேண்டும்? இயேசு ராஜாவை பார்க்கணும். இயேசு ராஜாவை நாம் பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான கசப்புகள் நீங்குகிறது. நாம் சரி, ஒரு 4 வசனங்களை நாம் தியானித்ததற்கு பின்பு இயேசு எப்படி நம்முடைய கசப்பை மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய ஆகாரத்தினால் உண்டான கசப்புகள். ஆகாரத்துல சில நேரங்களில் கசப்புகள் இருக்கு. ஆகாரத்துல சில நேரங்கள் என்ன இருக்கு? சொல்ல மாட்டீங்களா? பீக்கங்காய் எடுத்துடுங்க. பீக்கங்காய் சாப்பிடும்போது சில பீக்கங்காய் என்ன செய்யுங்க? சொல்ல மாட்டேங்க. என் கூட நீங்க வந்தாதான் இன்னைக்கு செய்தி உங்களுக்கு புரியும். சில பீக்கங்காயில என்ன இருக்கு? கசப்பு இருக்கு. ஏன் இந்த கசப்பு வந்துச்சா? ஏன் இந்த கசப்பு வந்துச்சா? இந்த பீக்கங்காய் மேல எடுத்து போயிட்டாங்க.
என்னது போயிட்டான்? பாம்பு போயிட்டான். பாம்பு போனதுனால கசப்பு வந்துச்சு. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கோ அந்த பாம்பாகிய சர்ப்பம் மேலோடி போயிருக்கான். அந்த சர்ப்பம் வந்ததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில என்னது வந்திருக்கு? கசப்பு வந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில என்னது வந்திருக்கு? கசப்புகள் வந்திருக்கு. அப்ப சாப்பிடுற ஆகாரத்துல பாவைக்காய் கசப்பு தன்மை கொண்டது, அதற்காக கசப்பு தன்மை கொண்டது. இந்த கோபம்தான் கசப்பு தன்மை கொண்டது. இன்னும் வேற எதெல்லாம் இருக்கிறது எனக்கு சரியா தெரியல. நான் சாப்பிட்டது ஆகாரத்தை சொன்னேன். ஆனா பீக்கங்காய் வந்து கசப்பு தன்மை கொண்டது அல்ல. பீக்கங்காவானது கசப்பு தன்மை கொண்டது அல்ல. ஆனால் அது சில நேரங்களில் சில பீக்கங்காய் நமக்கு எப்படி இருக்கிறது? கசக்கிறது. அந்த கசப்பு எதனால வந்தது என்றால் நீங்களே சொன்னீர்கள், அதிலே பாம்பானது ஏறி என்ன செய்துவிட்டது? போய்விட்டது. அதனால் கசக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நன்றாய் தான் ஜெபிக்கிறோம், நன்றாய் தான் வேதத்தை வாசிக்கிறோம், நன்றாய் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், நன்றாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல சர்ப்பம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி போகிறதான பின்மாற்ற நிலைமை நம்மிடத்தில் காணப்படும் போது வாழ்க்கை கசந்து விடுகிறது. வாழ்க்கை என்ன செய்கிறது? கசந்து விடுகிறது. இந்த கசப்பை நீக்க வேண்டும். இந்த கசப்பை என்ன செய்ய வேண்டும்? நீக்க வேண்டும். ஒன்று, தண்ணீரில கசப்பு இருந்தது. வாசியுங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அவர்கள் மாராவிலே வந்தவுடனே, அவர்கள் எங்க வந்தவுடனே சொல்ல மாட்டீங்க, எங்க வந்தவுடனே? மாராவில வந்தவுடனே அவங்க குடிக்கிற தண்ணீர் எப்படி இருந்துச்சா? ஆமா, இப்ப குடிக்கிற தண்ணி நமக்கு கசப்பா இருந்தா குடிப்போமா? சொல்லுங்களா? அந்நாட்கள் எப்படினாலும் குடிச்சோம். ஒரு காலங்கள்ல எந்த தண்ணினாலும் குடிச்சோம். இப்ப யாராவது குடிக்கீங்களா? இல்ல. இப்ப தெருக்கு தெரு என்னது வருது? இல்ல, தெருக்கு தெரு என்னது வருது? தண்ணி வண்டி வருது. என்ன தண்ணி? என்ன தண்ணி? மினரல், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கொண்டு வராங்க. அதை வாங்காதவங்க வீட்டுல எடுத்து வச்சிருக்காங்க. வீட்டுல எடுத்து வச்சிருக்காங்க. அக்கோ இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? தண்ணீரானது சுத்தமா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த தண்ணீர்ல கசப்பு இருக்கக்கூடாது. தண்ணீர்ல என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. சரி, ஒரு நேரத்துல நம்ம வீடு கட்ட போறோம். முதலாவது தண்ணீரை தான் பார்க்கிறோம். தண்ணி எப்படி இருக்கணும்? நல்ல தண்ணியா இருந்தா, நல்ல தண்ணியா இருந்தா வீடு நல்லா என்ன செய்யுமா? இருக்கும். நல்லதுதான். நல்ல தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய? நல்ல தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய? சொல்லுங்க. அங்கதான் பாயிண்ட் இருக்கு. அநேக வீடு கட்டும் போது அந்த தேங்காவை வச்சு நீர்நிலைகளை பார்ப்பார்களாம். அளவிட்டால் சரீரத்திலே ஒரு வயரை, ஒரு டீப்பை போட்டுட்டு நீர்நிலைகளை என்ன செய்யறாங்களா? இதை நான் பார்த்ததில்லை. பார்க்கிறார்களா? அவர்கள் சொல்லுகிற இடத்துல என்ன செய்யறாங்க? போர்வெல் போடுறாங்க. அதுவும் என்ன செஞ்சிருது? கெட்டு போயிடுது. அதை என்ன செஞ்சிருது? கெட்டு போயிடுது. நான் உங்களுக்கு சொல்கிறதான ஒரே ஒரு காரியம், இயேசு சொல்கிற இடத்துல, உப்பு தண்ணி நிறைந்த இடத்துலனாலும் நீங்க ஒரு போர்வெல் போட்டா அதுல நல்ல தண்ணி இருக்கதான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சபை விசுவாசிகள் போர்வெல் போடும்போது அவங்க கூப்பிட்டு ஜோபனை சொல்லுவாங்க. கூப்பிட்டு ஜோபனை சொல்லும் போது நானா ஜோபனை அந்த இடத்துல இந்த இடத்துல போர்வெல் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு போட ஆரம்பிக்கும் போது எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கு. சில வீட்டுல எல்லாம் இந்த இடத்துல போடவே கூடாது, இந்த மூலையில நல்ல தண்ணி என்ன செய்யாது? இருக்காது என்பது அவர்களுடைய ஐதீகம். அவர்களுடைய ஐதீகம். போடக்கூடாது தர்க்கப்படி இருக்காங்க. நான் சொன்னேன், ஜோமணியாச்சு அந்த இடத்துல போடுங்க, உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதை கேட்டு போட்டவங்க அத்தனை வீட்லையும் இன்னைக்கும் தண்ணி நல்லதா இருக்கு. ஹல்லேலூயா. நான் இதை எதற்காக கொண்டு வரேன் என்று சொன்னால், அங்கே அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கசப்பா இருந்தது. அந்த தண்ணீர் கசப்பா இருந்ததினால அவங்களால என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. ஆகாரம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அதை என்னது இல்லாம இருக்க முடியாது, தண்ணி இல்லாம இருக்க முடியாது. தண்ணீரானது அவ்வளவு முக்கியத்துவம். அது கசப்பா இருந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 25வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, பிரச்சனை யாருக்கெல்லாம், பிரச்சனை யாருக்கெல்லாம், பிரச்சனை யாருக்கெல்லாம், எல்லாருக்கும். ஆனா எல்லாருக்கும் பிரச்சனை வந்த உடனே அங்கே 24 வசனங்களை நீங்க பார்க்கும்போது எல்லாரும் மோசே இடத்துல வந்து என்ன செய்கிறார்கள், மோசே இடத்துல வந்து முறையிடுகிறார்கள், மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். என் அன்பு தேவஜனமே, கசப்பான வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனிதர்களை பார்த்து முறுமுறுக்கவோ முறையிடவோ கூடாது. மோசைக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது, இந்த கசப்பை மதுரமாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. வாழ்க்கையில சில நேரங்கள்ல தேவையில்லாத கசப்பான அனுபவத்தோடு கூட வாழ்கிறீர்கள். தேவையில்லாத கசப்பான அனுபவத்தோடு கூட வாழும்போது நீங்க யாரோடு முறையிடுகிறீர்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றோர்களோடு. பிள்ளைகள் யாரோடு? பெற்றோர்களோடு. புருஷன் மனைவியோடு, மனைவி புருஷனோடு. இவர்களுக்கு அந்த முரண்பாடுகள் முறுமுறுக்கிறதான அனுபவம் இருக்கிறபடினால அவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, கசந்து போயிருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து யாரை தான் நோக்கி பார்க்க வேண்டும்? சொல்ல மாட்டீங்களா? மோசே இதையா செய்வாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு விரோதமா முறுமுறுக்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? நான் என்னை அழைத்தவரை தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே போல நீங்களும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உண்மைதான். அல்லேலூயா. நீங்களும் யாரால் அழைக்கப்பட்டிருக்கீங்க? என்னால நீங்க அழைக்கப்படல, உங்களால நான் அழைக்கப்படல. நம்மளை அழைத்தது யார்? நம்மளை தெரிந்து கொண்டது யாரு? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் என்கிறதான கசப்பு நீங்க வேண்டும். அளவிட்டால் இருக்கிறதுல ஒரு கசப்பு இருக்கு, நீங்க வேண்டும் என்று சொன்னால் மோசையை போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் என்ன செய்துச்சு, மாறிற்று. உன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான கசப்பான அனுபவம் இருக்கட்டும், அதை மாற்றுவதற்கு யாரால முடியும்? தேவனால தான் முடியும். நீங்க தேவனை தான் நோக்கி பார்க்கணும், மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. மனுஷ முகத்தை பார்த்து கசப்புக்கு மேல அந்த கசப்பு கூடிக்கிட்டே இருக்கு. கசப்புக்கு மேல என்ன செய்யும்? கோபத்துக்கு மேல கோபம் வரும். சிலருக்கு எது மேல எது வரும்? கோபத்துக்கு. ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? கோபத்தின் மேல் கோபம், கசப்பின் மேல் கசப்பு, வைராக்கியத்தின் மேல் வைராக்கியம். இவைகள் எல்லாம் கசப்பான அனுபவமாக இருக்கிறது. அங்கே மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். யாரை நோக்கி பார்க்கிறார்? ஆரோக்கியம் சொல்லல. தான் கூட பிறந்த ஒரே சகோதரி மீரியாம் என்ன செய்யல சொல்லல. யாரை பார்க்கிறார்? வசந்தமான மதுரமாகும் கொடியையோ தாகஞ்சிடு, வசந்தமான மதுரமாகும் கொடியையோ தாகஞ்சிடு, நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை நீதம் பேச்சிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி அத்துமாவை நீதம் பேச்சிடுவார். புருஷனே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு,
நேசமே பயப்படாதே வசந்தமான மதுரமான வசந்தமான மதுரமான கொடியோட அடர்ந்திடும் நித்தமும் உன்னை வழி நடத்தி அற்புதமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை வழி நடத்தி அற்புதமாவை நீதம் தேற்றிடுவார். நேசமே பயப்படாதே நேசமே பயப்படாதே கசந்தமான கசப்பான வாழ்க்கை அது மதுரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது யாரால தான் முடியும்? இயேசுவால முடியும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த கசப்பு மாறிவிட்டது. இரண்டாவது, ஆகாரத்துல கசப்பு. ஆகாரத்துல எப்படிங்க கசப்பு வந்துச்சு? ஆகாரத்துல கசப்பு. வாசியுங்கள் சங்கீதம் 69:21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். என் ஆகாரத்தில் எதை கொடுத்தாங்க? சொல்ல முடியும். எதை கொடுத்தாங்க? கசப்பை கலந்து கொடுத்தார்கள். சில வீட்டுக்கு போகும்போது தெரியாம அந்த ஆகாரத்துல பள்ளி விழுந்துடும். ஹோட்டல்ல வெஜிடேரியன் போட்டிருப்பான், அது சில நேரத்தில் என்ன ஹோட்டலா மாறி இருக்கும், ஏதாவது ஒண்ணு விழுந்திருக்கும். அதை சர்வே பண்ணுகிறவன், சப்ளை பண்ணுகிறவன் பார்த்தா துருத்தி போட்டு கொண்டு வந்துருவான். அறியாம சில நேரத்தில் நமக்கு இலைக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். நமக்கு மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. என் ஆகாரத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ஆகாரத்தில் என்ன இருக்கு? சொல்ல மாட்டேங்க. ஆகாரத்தில் என்ன இருக்கு? கசப்பு இருக்கு. வாசியங்கள் அதுக்கு உதாரணம் சொல்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர்களில் ஒருவன் கீரையை பறிக்க வெளியே போய் ஒரு பேய் கொமட்டி காயை அவன் மடி நிறைய அதை என்ன செஞ்சுட்டு வரான், அறுந்துட்டு வந்து கூழ் காய்க்கிறதுல பானையில போட்டுட்டான். கூழ் காய்க்கிற பானையில போட்ட உடனே அந்த பானையில இருக்கிற எல்லா ஆகாரமும் எப்படி மாறிட்டு சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு அநேகர் கசப்பா தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு அதை செய்யலையே, இதை செய்யலையே, அப்படி செய்யலையே, இப்படி செய்யலையே, கசப்பெல்லாம் நீங்க ஆண்டவர் உங்களை விட்டு நீக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கசப்பான அனுபவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இன்னும் வாசியங்கள் தொடர்ந்து, சாப்பிடாதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள், அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாதபடி தேவனுடைய மனுஷனே வானிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். இப்போ ஆகாரத்தில் என்னது இருக்கு? ஆகாரத்தில் என்னது இருக்கு? இந்த சூசைட் அனுபவத்தில் நீங்க பாருங்க, எதுல கலந்து விஷத்தை கொடுத்திருந்தாங்க? எதை கலந்து ஆகாரத்தை கொடுத்திருந்தாங்க? சாப்பாடுல. என் அன்பு தேவனுடைய சிறந்த அது தெரிந்து நடக்கிறதான காரியம், இது தெரியாமல் நடக்கிறது. அந்த தீர்க்கதரிசியின் புத்திரனுக்கு எதை பறிச்சுட்டு வரணும்னு என்ன செய்யல, தெரியல. பசி. நம்ம சொல்லுமா, பசி உள்ளவர்களுக்கு பற்றும் என்ன செய்யும், பறக்கும். அது என்னமா இருக்கட்டும், வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ருசி என்ன செய்யும் தெரியும். அதே போல இவன் பறித்து கொண்டு வந்து விட்டான். மடி நிறைய பறித்து கொண்டு வந்து அதை அறுத்து அதை அறிந்து கூழ் பானையில என்ன செய்தார்,
செய்தார்கள்? போட்டார்கள். கூழ்பானையில போட்டதுனால அந்த ஆகாரம் எப்படி மாறிட்டு? கசப்பா, சாப்பிட முடியல. சில நேரங்கள்ல நம்முடைய வீட்லயும் இப்படிதான் இருக்கும். ஒரே கறிதான், ஒரே அனுபவம் தான். 30 வருஷம், 32 வருஷம், 15 வருஷம், 10 வருஷம் அவங்க கையால தான் சாப்பிட்டுக்கிறோம். சில நேரங்கள் ஆகாரம் எப்படி இருக்காது? சொல்ல மாட்டீங்க. ஆகாரம் எப்படி இருக்காது? பிள்ளைகள் ஒரு பக்கம் முடங்கும், புருஷன் ஒரு பக்கம் முடங்குவோம். வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அது என்னைக்குதான் அந்த ஆகாரம் நல்லா இல்லாம வேணும். வீட்டுக்கு யாரையாவது கெஸ்ட் கூட்டிருப்போங்களா, அன்னைக்குதான் அதை என்ன செஞ்சிடும்? டேஸ்ட் என்ன செஞ்சிடும்? மாறி டேஸ்ட் என்ன சப்பட்டையா இருக்கு, என்ன ருசி இல்ல, என்ன நேற்றைக்கு வச்ச மாதிரி தான் இன்னைக்கு வச்ச, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இங்க ஒரு புலம்பல் வருது. அதை சாப்பிட ஜனங்களுக்கு முன்பு வைக்கும் போதுதான் தேவனுடைய மனுஷனே அதை சாப்பிட என்ன செய்கிறது இருக்கு. அப்போ இவங்களும் பாருங்க, அங்கே தண்ணீர் தித்திப்பாய் மாறுவதற்கு கர்த்தரை நோக்கி பார்த்தான் மோசே. இங்கே இரண்டாவது ஆகாரத்தில் உண்டான கசப்பு நீங்குவதற்கு அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இப்பொழுது எலிசாவின் இடத்திலே வருகிறார்கள். யார் இடத்துல வராங்க? எலிசாவின் இடத்துல வந்து சொல்றாங்க, தேவனுடைய மனுஷனே. யார் இடத்துல வராங்க? தேவனுடைய மனுஷனிடத்தில். சிலர் ஆலோசனையே கேட்க மாட்டாங்க, கசப்போட வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அந்த வாழ்க்கையில கசப்புக்கு மேல கசப்பு வந்து கடைசியாய் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம் என்கிற ஒரு நினைவு அவர்களுக்கு வரும். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன், கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தித்திப்பா இனிமையாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய மனுஷனோட நமக்கு ஒரு நல்ல லிங்க் இருக்க வேண்டும். யாருடைய லிங்க் இருக்கணும்? தேவனுடைய மனுஷனோடு. தேவனுடைய மனுஷனோடு, தேவனுடைய மனுஷனோடு. அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில், அதே பானையில் போட்டு பாருங்களா. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அதை தூக்கி என்ன செஞ்சிடும்? சொல்ல மாட்டேங்க. யார் வீட்டையாவது அப்படி டேஸ்ட் நம்ம போனா, உங்க வீட்டுக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் டேஸ்ட் என்ன செய்வார்? கொடுப்பான்னு யாராவது சொல்லுறீங்களா? உங்க விசுவாசம் கர்த்தருக்கு தோத்ரா. அங்கே தேவனுடைய மனுஷன் அவங்க கூப்பிடுறாங்க. தேவனுடைய மனுஷன் நினைச்சீங்க, அதே பானையில கூழ் காய்ச்சி பானையில கொஞ்சம் மாவு எடுத்து அதுல ஜெபம் பண்ணி அந்த மாவுலையே போட்டு ஜனங்களுக்கு இப்போ கொண்டு சொன்னா அங்க என்னது மாறிவிட்டது? தோஷம் என்ன செய்து விட்டது? பானையில தோஷம் இல்லாமல் என்ன செய்துச்சு? அப்போ கசப்பு இல்லாமல் போக வேண்டும் என்றால் ஒன்று தேவனை நோக்கி பார்க்கணும், இரண்டாவது தேவனுடைய மனுஷனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பீர்களாக, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, ஆகாரத்தினால் உண்டான வியாதிகள் பலவீனங்கள் நீங்குவதற்கு நாம் செய்யக்கூடியது தேவனை சேவிக்கணும். அதே நேரத்துல நமக்கு முன்னால் ஆகாரம் வச்சாச்சுன்னா கண்ணை மூடிட்டு நமக்குன்னு உள்ளள்ளி போடக்கூடாது. கண்ணை மூடி கையை வச்சு, ஆண்டவரே என் அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்யும்? சொல்ல மாட்டேங்க. அந்த அனுபவம் உங்ககிட்ட இல்லைல்ல. என் அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்யும்? ஆசீர்வதியும் என்று சொல்லியாச்சுன்னா அது மட்டும் சொன்னா போதும். இன்னைக்கும் என்னுடைய அனுபவத்துல எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, ஜெபம் பண்ணாம நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமா, அது எவ்வளவு பெரிய ஹையஸ்ட் ஹோட்டலா இருக்கட்டும், அது எவ்வளவு குறைந்த அந்த குடிசை ஹோட்டலா இருக்கட்டும், குடிசை ஹோட்டல்ல நானும் மனம் ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டோம். இங்க இருந்து திசையில ஒரு மேரேஜுக்கு என்ன செய்யறோம்? போறோம்.
அந்த இடத்துல குடிசையில வச்சிருக்கிறது, அந்த இடத்துக்கு போனோன்னு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம். காலையில் 9 மணிக்கு நானும் அவனும் போய் உட்காந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அந்த டேஸ்ட் இருக்காது. சொன்ன வேலை அவனை கேட்பான். எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, முதலாவது சாப்பாடை உங்களுக்கு முன்னால வச்சாச்சுன்னா அந்த சாப்பாட்டுல இருக்கிற கசப்பு மாறா, அந்த சாப்பாட்டுல இருக்கிற தோஷம் உங்களை விட்டு நீங்குவதற்கு நீங்களும் நானும் செய்யக்கூடியது என்னவென்னா, ஆண்டவரே என் அப்பத்தின் தண்ணீரையும். அவ்வளவுதான். பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்கட்டும், சிரிக்கட்டும், பரியாசம் பண்ணட்டும், அதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை. நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப பாருங்க, ஒன்று தண்ணீரில் உண்டான கசப்பு நீங்கினது, 2 ஆகாரத்தில் உண்டான கசப்பு நீங்கினது. இப்பதான் முக்கியமான பாயிண்ட்க்கு வர, குடும்பத்தில் உண்டான கசப்பு. எல்லாம் பாஸ்டர் அப்படி உங்க வசனம் இருக்கு. குடும்பத்தில் உண்டான கசப்பு. வாசியுங்கள், ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். குடும்பத்துல பாருங்க, குடும்பத்துல. ஆனால் இவதான் கசப்பை தேடிக்கிட்டாலே தவிர சர்வ வல்லவர் இவனுக்கு கசப்பை என்ன செய்யல, கட்டளையிட. இவன் தான் கசப்பை தேடிக்கொண்டார். ஏனென்றால் அப்பத்தின் வீட்டிலிருந்து மாம்சீகத்தின் வீட்டுக்கு போயிட்டார். பெத்லகேமில் இருந்து எங்கே போகிறார்? பெத்லகேமில் இருந்து எங்கே போகிறார்? மோவாப்புக்கு போனதுனால வாழ்க்கையில வந்த கசப்பு, மோவாப்புக்கு போனதுனால வாழ்க்கையில வந்த கசப்பு. நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்காவிட்டால் ஒரு கசப்பு வரும். கசப்பு என்ன செய்யும்? இது குடும்பத்தில் ஏற்பட்டதான கசப்பு. நகோமியினுடைய வாழ்க்கையில சில ரொம்ப யோசிப்பாங்க, என் வாழ்க்கையில ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு. யோசிக்காதீங்க, யோசிக்காதீங்க. அந்த கசப்பை இனிப்பாக மாற்றும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கசப்பான அனுபவங்கள் வந்திருக்கு. இன்று நான் இந்த இடத்துல நிற்கிறேன் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு இனிமையாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நகோமியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், அங்கெல்லாம் கசப்பை தான் பார்த்தோம், குடும்பத்துல வருத கசப்பு எப்படி இருக்கா? சொல்ல மாட்டீங்களா? குடும்பத்துல வருத கசப்பு எப்படி இருக்கா? மிகுந்த கசப்பு. குடும்பத்துல புருஷன் மனைவிக்குள்ள வருதான கசப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் புத்திமதி மாதிரி தான் இருக்கும். குடும்பத்துல புருஷன் மனைவிக்குள்ள வருதான கசப்பு எப்படி இருக்கு? மிகுந்த கசப்பு. சி, இந்த மனுஷனோட வாழ்றதை காட்டிலேயே எங்கேயாவது போயிடலாம். சொல்லியிருக்கீங்களா? சொல்லலையா? சி, இந்த மனுஷனோட வாழ்றதை காட்டிலையும் எங்கேயாவது ஒரு மூலையில போய் நினைக்கலாம், உட்கார்ந்துக்கலாம். சொல்லியிருக்கீங்களா? சொல்லலையா? நல்லா யோசித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய செல்வமே, குடும்பம் அது மதுரமாய் இருக்க வேண்டும், அது பரலோகமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை அதற்காக தான் தெரிந்து கொண்டார். ஆனால் தேவையில்லாத ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே தேவன் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு நாம் ஓடக்கூடாது. தேவன் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எங்கேயாவது இங்கே நகோமியுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான காரியம் அதுதான். அவளும் அவளுடைய புருஷனும் அவருடைய பிள்ளைகளும் எங்கே போகிறார்கள்? சொல்ல மாட்டேங்க. நடந்தது என்ன? சில ஆண்டுகள் கழித்ததற்கு பின்பு வாழ்க்கையிலே கசப்பான அனுபவம் ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையிலே கசப்பான அனுபவம் ஆரம்பித்து அவன் மட்டும் தனியாக இருக்கிறார். ஓர்பால் வந்தார், ரூத்தும் வந்தார். ஓர்பால் சொல்லிவிட்டார், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டார்.
ரூத்தோ என்ன செய்து விட்டார்? பிடித்துக் கொண்டார். என் அன்பு தேவனுடைய சிலரை நான் எதற்காக ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு தெரியாது. எத்தனை பேருடைய வீட்டுல கசப்பான அனுபவத்தோடு கூட நீங்க வாழ்கிறீர்கள் என்று எனக்கும் தெரியாது. தண்ணீரினால் உண்டான கசப்பு லகுவாய் மாற்றி விடலாம். ஆகாரத்தில் உண்டான கசப்பை லகுவாய் என்ன செய்து விடலாம், மாற்றிடலாம். ஆனா குடும்பத்துல வருகிற கசப்பை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். குடும்பத்துல வருகிற கசப்பை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வேதத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இணைத்ததை மனுஷன் once you marry that is all. அவ்வளவுதான். அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, மந்திரம் வச்சோ தந்திரம் வச்சோ புரிய வச்சோ எதை வச்சு பிரிக்கணும்னு நினைச்சா அவங்க பிரிந்து போவார்கள். நாம் பிரியாமல் இருக்கும்படி பிரியாத இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். லேலியா சொல்லப்படுது, பிரியாத இயேசு நம்மோடு கூட என்ன செய்தாரு, இருக்கிறார். அதனால அவருடைய வாழ்க்கையில மிகுந்த கசப்பு வந்துச்சு. மிகுந்த கசப்பு வந்த உடனே அவள் சொல்கிறாள், அவருடைய அனுபவத்தை அங்க சொல்கிறார் பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக என்ன செய்தார், திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். என் அன்பு தேவனுடைய சிறந்த தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிறதுன காரியம், நான் நிறைவுள்ளவளாய் இருக்கும் போது ஆண்டவரை நான் துதிக்கவில்லை. ஆண்டவரை நான் என்ன செய்யல, துதிக்கல. என் வாழ்க்கையில குறைவு வந்த பிறகுதான் நான் யாரை தேட ஆரம்பிக்கிறேன், யாரை தேட ஆரம்பிக்கிறேன். அதை நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நிறைவுள்ளவளாய் போன எனக்கு எல்லாம் இருந்துச்சு. அந்த நிறைவு என்னிடத்தில் இருக்கும்போது நான் துதிக்கக்கூடியவரை, தேடக்கூடியவரை, பார்க்கக்கூடியவரை நான் பார்க்காமல் இருந்ததுனால தான் எனக்கு இந்த சிறுமையும் இந்த கிளேசமும் இந்த கசப்பும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. உனக்கு ஆண்டவர் நல்ல நிறைவை கொடுத்திருக்கிறார். எனக்கு நிறைவே இல்லை பாஸ்டர், நான் குறைவுல தான் இருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான நிறைவுல நீங்க நல்ல ஆண்டவரை துதிக்கணும். நல்ல ஆண்டவர் என்ன செய்யணும், சொல்ல முடியும், நல்ல என்ன செய்யணும், துதிக்கணும். நல்ல பரிசுத்தாவி தேவனை துதிக்கணும், மனதார துதிக்கணும். காலையில் எழும்பின உடனே ஒரு 5 நிமிடமாவது நீங்க மலக்கால் போட்டு சொல்லணும். எவ்வளவு நேரம்? வேதம் 1 மணி நேரம் சொல்லுங்க. நான் அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 நிமிஷமாவது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். இல்ல பாஸ்டர் எனக்கு நேரமே கிடையாது சொன்னாங்க. அதான் நம்ம என்னுடைய வாழ்க்கை. துதிக்க சொன்னா துதிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி ஓடனா. ஆனா என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சு, கசப்பு வந்துட்டு. அது என்ன கசப்பு, மிகுந்த கசப்பு. வாயில வைக்க முடியல, வாயால சொல்ல முடியல. அந்த கசப்பு வந்த உடனே அவன் மீண்டும் அந்த மோவாப் தேசத்துல இராமல் எங்கே வந்து விட்டான். நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போனதான் இனி நமக்கு எல்லாம் என்ன செய்யும், சரியாக என்று நினைத்து அங்கே வந்து விட்டான். வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. நமது வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வரட்டும், எவ்வளவு கஷ்டங்கள் வரட்டும், எவ்வளவு நெருக்கங்கள் வரட்டும், சபையில இருந்து ஆண்டவரை துதிச்சார். சபைக்கு வந்து உங்களுடைய இருதயம் கசப்புனால நிரம்பி இருக்குன்னா ஒரு நாள் வாங்க. மேல ஒரு ரூம் இருக்கு, அது ஜெபாரதா. அது என்ன, கீழேயாவது நான் உட்கார்ந்துருப்பேன், 4 பேர் வருவாங்க போவாங்க, யார் என்னன்னு பார்ப்பாங்க. மேல ஒரு ரூம் இருக்கு, 2 ஃபேன் போட்டு வச்சிருக்கேன். வேணும்னா சீக்கிரமா சொல்லுங்க, அதுல பால் செஞ்சு அடிச்சு ஏசி எழுதிங்களா போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா கசப்பு நீங்கணும். என்னது நீங்க வாழ்க்கையில வருகிறத கசப்பு என்ன செய்யணும், குடும்பத்துல கசப்போடு இருக்கக்கூடாது. நகோமிக்கு அந்த கசப்பு வந்தோடனே நேரே வந்து விட்டார். பெத்லகேமுக்கு மீண்டும் வந்து விட்டார். மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் இவளை ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ரூத் பார்த்தா நம்ம இப்படியே வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா நானும் சாப்பிட முடியாது, நானும் சாப்பிட முடியாது, என்னுடைய அத்தையும் என்ன செய்ய முடியாது,
சாப்பிட முடியாது. வேலைக்கு போறேன்னு கிளம்பிட்டான். வேலைக்கு போறேன்னு கிளம்பின உடனே அங்க நடந்தது, ஆண்டவர் அவரை சரியாய் கைட் பண்ண ஆரம்பிச்சார். நேரே போவாசுடைய தோட்டத்துல கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. போவாசுடைய தோட்டத்துல விட்ட உடனே அந்த போவாஸ் சொல்கிறான், 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்துல அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் வந்ததான உனக்கு அவராலே நிறைவான பலன் என்ன செய்யும்? இப்போ பாருங்க, நகோமி நிறைவுள்ளவளாய் போனால் குறைவுள்ளவளாய் வந்தாள். ரூத் குறைவுள்ளவளாய் வருகிறாள். உங்களுக்கு புரிய தெரியல. ரூத் எப்படி வர? குறைவுள்ளவளாய் வருகிறாள். ஆண்டவர் அவளை எப்படி மாத்துறாரு? எங்க வந்ததுனால? எங்க வந்ததுனால? இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் வந்ததுனால. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் வந்ததுனால தேவனாகிய கர்த்தர் அந்த கசப்பை மாத்துதார். பாருங்களா, என் டாபிக்ல தான் நான் நிற்கிறேன். கர்த்தர் இருந்த வார்த்தையில தான் நிற்கிறேன். பாருங்க, இவள் நிறைவுள்ளவளாய் போய் கசப்பை இழுத்துட்டு வந்துச்சான். கசப்பை எழுதிக்கிட்டா. சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வசனத்தில் இருக்குல்ல, நாயின் காதை பிடிச்சு இழுத்தா என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும்? லவக்கன் என்ன செஞ்சிடும்? கடிச்சிடும். அதே போலதான் இவ அங்க போய் கடிபட்டு இங்க வார. நகோமி என்ன செய்த? கடிபட்டு என்ன செய்த? வார. ரூத் அந்த கடியோடு கூட குறைவோடு கூட தேவ சமூகத்துக்கு வார. அவளுக்கு முதலாவது கிடைத்த ஒரு நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை என்ன? இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே தேவனாலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு கசப்போடு வந்திருந்தா அந்த கசப்பை நிவர்த்தியாக்கும் தேவன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இனிப்பாக என்ன செய்கிறார்? மாற்ற விரும்புகிறார். இந்த கசப்பு குடும்பத்துல ஏன் கசப்பு வருது தெரியுமா? 3 காரியங்களை நாம் செய்கிறதினால். 3 காரியங்களை செய்கிறதினால். 1, நாம் கர்த்தரை விட்டதினால். 2, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போனதினால். நிறைவு வரும்போது எது குறைஞ்சிருது? நகோமிக்கு நிறைவு வந்தோடனே எது குறைஞ்சிச்சு? ஆண்டவரை தேடுறது குறைஞ்சு போறா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிறைய ஆசீர்வதித்து, கோடிக்கு மேல உங்களை ஆசீர்வதித்து உங்களை அப்படியே உயர்த்தணும்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடுங்க, up to my life, last breath, கடைசி மூச்சு வரைக்கும் நான் கர்த்தரையும் விட மாட்டேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. வாசியுங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என் டாபிக்ல தான் இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில தான் இருக்கிறேன். எத்தனை பொல்லாப்பும் எத்தனை கசப்புமான காரியம் என்பதை நீ என்ன செய்? உணர்ந்து கொள். கசப்பு ஏங்க வந்துச்சு? இப்ப உங்களுக்கு தெரியுதா கசப்பு ஏன் வந்துச்சு? கர்த்தரை தேடக்கூடிய நேரத்துல தேடணும். அவரை விட்டு விட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்க வீட்டுல நல்ல சம்பவங்கள் நடக்கும் போது ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லும். அதே நேரத்தில் ஒரு கெட்ட சம்பவம் நடக்கும் போது யோபை போல கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். சொல்ல மாட்டேங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனை பொல்லாப்பும் எத்தனை கசப்புமான காரியம் என்பதை என்ன செய்? உணர்ந்து கொள். கசப்பு வருவதற்கு
குடும்பத்தில் கசப்பு வருவதற்கு காரணம் என்ன? ஒன்று, நாம் கர்த்தரை சில நேரங்களில் விட்டிருக்கிறோம். அந்த விட்ட நேரத்துல தான் கசப்பு லேசம் முளைச்சிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறது பயம் இல்லை. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா? சிலர் கேட்கறதுல கேள்வி, ஆண்டவர் கடவுள் ஒருத்தர் இருந்தா இதெல்லாம் ஏங்க நடக்கும்? இதெல்லாம் ஏன் நடக்கு? கேட்கறதா கேட்கலையா? நம்ம பார்த்து கேட்கறாங்களா கேட்கலையா? எல்லாம் நடக்கு. அப்போ குடும்பத்துல கசப்புகள் வருவதற்கு காரணம் ஒன்று, கர்த்தரை விட்டதினால். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறதால பயம் இல்லாததினால். மூன்றாவது, பணத்தினால தேவ வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதினால கசப்பு வருது. எதனால? பணத்தினால. வாசியுங்கள் அப்போஸ்தலர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, அங்கே பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால். அது வாசிக்க வேண்டாம், அந்த சாபமான வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம். அதுக்கு கீழே இருக்கிறது, நீ மிகுந்த கசப்பினால். இந்த வார்த்தை எடுத்து வாசிங்க. நீ கசப்பான பிஞ்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறாய். பாருங்க, குடும்பம் சில நேரத்துல அந்த கசப்பான பிஞ்சு வந்த உடனே அந்த பிஞ்சு அப்படியே தூக்கி துருத்தி போட்டுரும். அதுக்கு அடுத்த பாவ கட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? இறக்கக்கூடாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எழுப்புதலின் பிரச்சனை இல்லாட்டாலும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கசப்பை மாத்திக்கிறதான ஒரு குடும்பத்துல வாழவா போகவா அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய பேருக்குள்ள இருக்கு. அந்த எண்ணம் கொண்டதான நமக்கிடத்துல கர்த்தர் பேசுகிறாரு. கசப்புக்கு முடிவு என்ன தெரியுமா? பாவம் தான். பாவத்துக்கு முடிவு என்ன தெரியுமா? மரணம் தான். ஆனா இனிப்புக்கு முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு முடிவு என்ன தெரியுமா? பரலோகம். அல்லேலூயா. ஆகினால இந்த கசப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியத்தினால, ஒன்றை கர்த்தரை விட்டு விலகுவதனால, இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறதுனால, மூன்றாவது பணத்தினால. பணம் நல்லது, கோடிக்கணக்க கர்த்தர் நமக்கு தரணும். நான் அதை எதிர்பார்க்கிறேன். நம்முடைய சபையில நிறைய கோடீஸ்வரர்களை கர்த்தர் எழுப்பணும். எப்படி எழுப்பணும் அப்படின்னா, கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தேவனே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அவர்களே என்ன செய்யணும்? உயர்த்த. நேற்றைய தினத்துல என்னுடைய குடும்பத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டு அவனை குறித்து சொன்னான். 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு? கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அவங்க அப்பா பட்டதான கஷ்டத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டாங்களா, அவங்க கிட்ட சொன்ன 4 கோடி ரூபாய்க்கு வீடு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒரு துன்மார்க்கன் 4 கோடி ரூபாய்க்கு உயரும் போது, தேவனை அறிந்த ஜனம், தேவனை ஆராதிக்கிற ஜனம் அதை காட்டிலும் எத்தனையோ கோடிக்கு உயர வேண்டும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ கோடிக்கு என்ன செய்யணும்? அது என்னுடைய ஆசை. என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. 2 தேவனை விட்டு விட்டோம். 3 பணத்தினால எதையாவது சாதித்து விடலாம். முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்முடைய ஆத்மாவை தித்திப்பாய் மாற்றுகிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறார். அல்லேலூயா. வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ, நல்லா புரிஞ்சுடுங்க, கசப்பு மாறணும்னா நம்முடைய ஆத்மாவை யாரை நேசிக்கணும்? சொல்ல மாட்டீங்களா? யார் நேசிக்கணும்? தேவன் நேசிக்கணும். நம்முடைய ஆத்மாவை தேவன் நேசித்து, அந்த கசப்புனால வருகிற அழிவின் குழிக்கு என்னை விலக்கி என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக என்ன செய்து
அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், கசப்புக்கு முடிவு மரணம், கசப்புக்கு முடிவு பாவம், பாவத்துக்கு முடிவு மரணம். இந்த வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த கசப்பு வந்துச்சு, அந்த மிகுந்த கசப்புனால அழிவின் குழியிலிருந்து நீர் என்னை விலக்கி என்னுடைய பாவத்தை உடைய முதுகுக்கு பின்னாலே என்னை செய்து விட்டீர், போட்டு விட்டீர். காரணம் என்னவென்றால் என் ஆத்மாவை நீர் நேசிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆத்மாவை நீர் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரணம், உங்க குடும்பத்துல எந்த விதமான கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும், அது நிறைய காரியத்தை சொல்லலாம், நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து, தனிப்பட்ட அந்தரங்க காரியத்தை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். என் வாழ்க்கையில இது இல்லாததுனால அப்படி ஒரு கசப்பான அனுபவம் எனக்குள்ள இருக்கு. அந்த மாறாவிய அனுபவம் எனக்குள்ள இருக்கு. அந்த தோஷம், புசிக்க கூடாத ஒரு தோஷமான அனுபவம் எனக்குள்ள இருக்கு. நிறைவு இருக்கும்போது நான் ஆண்டவரை துதியாமல் குறைவு காணப்பட்டதான அனுபவம் எனக்குள்ளே இருக்கு. நான் கர்த்தரை விட்டதான அனுபவம் எனக்குள்ளே இருக்கு. நான் கர்த்தருக்கு பயந்து நடவாமல் என் மாம்சீகம், என் மனசு விரும்புகிறதான அனுபவங்கள் எனக்குள்ளே இருக்கு. இதனால எனக்கு மிகுந்த கசப்பு வந்துச்சு. இந்த கசப்பை தேவனாகிய கர்த்தர் என்னை விட்டு நீக்க வேண்டும். வேற யாரும் இதை மாற்ற முடியாது. ஒருவேளை புசிக்கிற ஆகாரம் கோழியில் இருக்கிறதான அந்த கசப்பை, பித்தை, கோழியை சுத்தம் பண்ணுகிறவன் நீக்கி விடலாம். ஆட்டில் இருக்கிறதான பித்தை, அந்த கசப்பை, ஆடை சுத்தம் பண்ணுகிறவன் நீக்கி விடலாம். ஆனால் குடும்பத்திலையும் ஆத்மீகத்திலையும் ஏற்பட்ட அந்த கசப்பை நீக்குவதற்கு மனுஷனால முடியாது, மானசீகத்தினால முடியாது, தேவனாலையும் தேவன் கொடுத்த இந்த வேத வசனத்தினால் தான் ஆகும். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் மரண வரையும் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகள் இனிமையானவர்களாய் வாழ வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான கசப்பான அனுபவங்கள், அவங்க கசப்போடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பது எனக்கு சித்தமல்ல. அவர்களுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்து போயிருக்கிறது. கசப்பு நிறைந்த வாழ்க்கையோடு அவர்கள் வாழ்வது என்னுடைய சித்தம் அல்ல. அவர்களை நான் சந்தோஷமாக்க விரும்புகிறேன், அவர்களை நான் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறேன். என்ன காரியத்தினால் அவருடைய வாழ்க்கையிலே கசப்புகள் வருகிறதோ அந்த கசப்பை மாற்றுவதற்கு என்னாலே முடியும் என்று, தேவனாலே முடியும் என்று யார் நம்பி தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, தேவனுடைய மனுஷனிடத்தில் வருகிறார்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கசப்புகள் நீக்கப்பட்டு அவர்கள் பன்மடங்கு உயரப் போகிறார்கள். காரணம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நாம் வாரம் கூடி சங்கீதம் வாசித்த உடனே நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் இயேசுவை நேசிக்கிறார், என் இயேசுவை நேசிக்கிறார் என்று வெறும் வாயாலே சொல்கிறதான அனுபவங்கள் மாறி இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த கசப்பான நிலவரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களுடைய ஆகாரத்திலையும் உங்களுடைய தண்ணீரிலையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்களுடைய குடும்பத்தில் என்ன விதமான கஷ்டமான அனுபவம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய குடும்பத்தில் என்ன விதமான சூழ்நிலை இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த தெரியாத அனுபவத்தின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு தேவச்சனமே, உங்களுடைய அந்த ரங்கத்தில் இருக்கிறதான அந்த கஷ்டத்தை ஒரு மிருக ஜீவனுக்குள் இருக்கிறத கசப்ப அதை கையால் இடவில் நீக்க முடியும் என்று சொன்னார். நம்முடைய இதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகளை வாழ்க்கையை முன்னேறக்கூடாதபடி இருக்கிற
இருக்கிறதான அந்த கசப்புகளை மாற்றுவதற்கு நம்மை சிருஷ்டித்த கர்த்தராலே ஆகும். அவரே முன்னின்று நமக்கு அந்த கசப்பை நீக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதித்துதான் ஆராதனை நீக்க போகிறோம். அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நகோமியை போல கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது என்று சொன்னார். மிகுந்த கசப்பு, மகா கசப்பு, இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒன்று கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், இரண்டாவது தேவனுடைய மனுஷனை நோக்கி பார்க்க வேண்டும், மூன்றாவது அவள் தேவனுடைய வீட்டுக்கே வந்து விட்டார். தேவனுடைய வீட்டுக்கு அவள் வந்ததுனால நடந்ததன் அற்புதம் என்னவென்றால் உள்ளவளாய் வந்தார். தேவனே அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவுள்ளவனாய் கர்த்தர் நகோமியை ஆசீர்வதித்தார். ரூத்துக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சந்ததியை கொடுத்து அந்த சந்ததி அந்த ஓபே அந்த நகோமியினுடைய மடியிலே வளர்க்கப்பட்டான். நடந்தது என்ன? அந்த சந்ததியில் தான் தாவீது வந்தார். அந்த தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி என்றால் அந்த கசப்பான அனுபவங்கள் மாறும்போது என்ன நடக்க போகிறது என்று சொன்னார். அந்த கசப்பான அனுபவங்கள் மாறும்போது என்ன நடக்க போகிறது என்று சொன்னார். எவர்கள் அந்த கசப்பான அனுபவத்திற்கு உங்களை தள்ளினார்களோ அந்த தள்ளப்பட்ட நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்களை செய்யப்படுகிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாங்க. பாசமுள்ள ஒரு மனம் என்னோடு கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றிய என் நேசர் என்று உண்டு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. பாராதினீரே ஆமென், பாராதினீரே என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன தரத்துல நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது.
எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. இவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் மாறவில்லை என்று சொன்னார். தேவன் நம்மை இனிதாக மாற்றுவதற்கு அவரிடத்திலே வந்திருக்கிறார். நாம் இனிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேத வசனம் இனிமையிலும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அன்பு தேவச்சனமே, நீங்கள் இப்பொழுது கேட்டது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இடைப்படுகிற தேவன் உங்களுடைய ஆத்மாவை நேசித்து அந்த கசப்பு அழிவின் குழிக்கு நேராய் நடத்துகிறது, பாவத்துக்கு நேராய் நடத்துகிறது. இந்த ரெண்டிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, கசப்பை நீக்கும்படியாக தேவனாகிய கர்த்தரே நம்முடைய ஆத்மாவை நேசித்து, நம்முடைய குடும்பத்தை நேசித்து, அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்மை ஜனத்தின் மத்தியில உயர்த்த போகிறார். அந்த உயர்வுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் அந்த பாசமுள்ள தேவ மரம், அந்த பாசமுள்ள கிறிஸ்துவாகிய மரம், அந்த பாசமுள்ள கிறிஸ்துவாகிய திராட்சை செடி நமக்குள்ளே இருக்கிறது. எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்றுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தினால கசந்து போய் வாழ்கிறார்களோ, கசப்பான அனுபவத்தில் இருக்கிறார்களோ, அவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளே மாற்றும்படியாய் ஜெபிக்கிறவர் தாமே. அன்றுடைய நீர் இனிமையானவர், நீர் அருமையானவர் கர்த்தாவே. நாங்கள் பார்க்கிறோம் இனிமையானவர். மனவாட்டி மனவாளனை குறித்து வர்ணிக்கும் போது, ஓ நீர் எவ்வளவு இனிமையானவர், அந்த இனிமையானவர்களாக நாங்கள் மாறும்படியாக எங்களுடைய ஆத்துமாவை தேவனாகிய கர்த்தர் நேசித்து கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் புசிக்கிற ஆகாரத்தில் இருந்து நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் தரம காணப்பட்டதான சகல கசப்பான அனுபவங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றி, இந்த கசப்பான அனுபவங்கள் தான் நாங்கள் உயர்ந்த ஆசீர்வாதத்தை அடையக்கூடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடையா இருந்திருக்கிறது. அந்த தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி, நீர் எப்படி இனிமையானவரோ அதே போல உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, உம்மோடு கூட உடன்படிக்கை படிந்த, நீர் கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதிலே வாழ்கிறதான எங்களுடைய வாழ்க்கையும் இந்த நாளிலிருந்து அப்பாவுடைய வருகை வழிந்தவும் எங்களுடைய குடும்பம் கசப்பானதாக அல்ல கர்த்தாவே, இனிப்பானதாக மாறி ஆசீர்வதிக்கப்பட போகிறபடினா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அமிதமாய் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.